அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட புக்கை உங்கள் தம்பியோ இல்லை தங்கச்சியோ கிழிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்? ஏன் புக்கையா கிழிச்ச அப்படின்னு கோவப்பட்டு பதிலுக்கு அவங்களோட புக்கையும் கிழிச்சிடுவீங்க தானே? கிழிச்சிட்டு என்ன சொல்லுவீங்க? நீ என்னோட புக்கை கிழிச்ச, நான் புக்கை கிழிச்ச, ரெண்டுத்துக்கும் சரியாக போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க சொல்லுவீங்க. அதை போல் செய்யலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதை மாதிரியான கருத்தை தான் யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற கதையில் சொல்ல வராங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதையை படித்து பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. எல்லா ஊர்லேயும் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம ஊரில் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை சண்டைகளோ வந்தாங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட போய் எது சரி எது தவறு, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு போய் நீதி கேட்பாங்க. அதே போலயே ஒரு ஊரில் மரியாதை ராமன் அப்படிங்கிற ஒரு பெரியவர், ஒரு மதிப்பு மிக்கவர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வழக்கு வருது, ஒரு கேஸ் வருது. அது என்னென்னா, அதுவும் சாதாரணமான வழக்கு இல்லையாம், விசித்திரமான வழக்காம். ரொம்ப விசித்திரமான வழக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. அந்த கிராமத்தில் இருந்த உழவர் ஒருவர் மேலே அரபு வணிகர் கொடுத்த வழக்கு தான் அது. அந்த வழக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார். ஐயா, இங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா, இந்த உழவர் தான் அவரோட மகனோட கல்யாணத்துக்கு யானை ஊர்வலம் வைக்கிறோம், அதற்காக யானையை இரவலாக கொடுங்கன்னு கேட்டாங்க ஐயா. நானும் கொடுத்தேன். இப்போ யானை ஊர்வலத்தின் போது அது இறஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னுடைய யானை வேணும். என்ன ஏதுன்னு கேட்டு என்னுடைய யானையை வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு மரியாதை ராமன்ட்ட சொல்கிறாரு. உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூடிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானை தான் வேண்டுமென அடம்பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். அரபு வணிகர் சொன்னதை கேட்ட பின்னாடி மரியாதை ராமன் உழவர்கிட்ட விசாரிக்கிறாரு. என்ன உழவரே, வணிகர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அவர் யானையை இரவல் கேட்டு கொன்று விட்டீர்களா? என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப உழவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. ஐயா, அவர்கிட்ட நான் என்னுடைய மகன் திருமணத்திற்காக ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யானையை இரவல் வாங்கினது உண்மைதான் ஐயா. ஊர்வலத்தில் போகிறப்ப தற்செயலாக அந்த யானை இறந்துடுச்சு. நாங்கள் எதுவுமே பண்ணலை. அது உடம்பு சரியில்லாமலையோ என்ன பிற காரணத்தாலேயோ தற்செயலாக இறந்துடுச்சியா. அதற்கான விலையை கொடுத்துட்றேன், இல்லைனா இன்னொரு யானையை கூட அதற்கு மாற்றாக நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு எத்தனையோ முறை அந்த வணிகர்கிட்ட சொல்லிட்டேன் ஐயா. அவர் கேட்க மாட்டாரு. இறந்து போன அதே யானை தான் வேண்டும்னு அடம் பிடிக்கிறாரு. நான் என்ன தான் ஏன் செய்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னதை கேட்ட மரியாதை ராமன், உழவர் கூறியதில் இருந்த உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். மரியாதை ராமன் புரிஞ்சுக்கிட்டாரு, உழவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் உண்மையை தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு. நாளைக்கு 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வாங்க, அங்கே நம்ம தீர்ப்பு சொல்லிடலாம் அப்படின்னு 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பின்னர் உழவர் மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டா, உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். 2 பேரையும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னாலும் அந்த உழவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு, நாளைக்கு நீங்கள் நீதிமன்றத்திற்கு வர வேணாம், நீங்களாக வர வேணாம், நான் அந்த வணிகரை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். அப்புறம் நான் சொல்கிறத இதெல்லாம் கவனமாக செய்யுங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். மரியாதை ராமன் என்ன சொன்னார்னா,
உங்கள் வீட்டு கதவுக்கு பின்னாடி பழைய பானைகளை என்ன பண்ணுங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வைங்க. கதவை மட்டும் தாப்பால் போடாதீங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உழவரும் மரியாதைராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள, கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. உழவர் மரியாதைராமன் சொன்ன மாதிரியே அவர் வீட்டு கதவுக்கு பின்னாடி பழைய பானைகளை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிருந்தாரு. நீதிமன்றத்திற்கு போலான்னு உழவர் வீட்டுக்கு வந்து வணிகர் உழவரேன்னு கூப்பிடுறாரு. ஆனால் உழவர் கதவை திறக்காததுனால ரொம்ப ஆத்திரம் வந்துடுச்சு வணிகருக்கு. அதன் பின்னாடி அந்த கதவை தட்டுறாரு. கதவு தான் தாப்பா போடலையே, வேகமாக என்ன பண்ணிடுச்சு, கதவு திறந்தோடனே அந்த கதவுக்கு பின்னாடி அடுக்கி வச்சுருந்த பானையெல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அப்போது வீட்டிற்குள்ளிருந்து வந்த உழவர், வணிகரே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம் பானைகள் இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மை சும்மா விடப்போவதில்லை. எனக்கு இதே பானைகளை திருப்பி தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். பானையெல்லாம் உடஞ்சதை பார்த்து உள்ளே இருந்து ஓடி வராரு நம்ம உழவர். ஓடி வந்து என்ன சொல்கிறாரு, என்ன வணிகரே, இந்த பானையெல்லாம் உடைச்சிட்டிங்க, இதெல்லாம் சாதாரண பானை இல்லை, பழங்காலத்து பானை, இதெல்லாம் உடைச்சிட்டிங்களே, உங்களை சும்மா விட போகிறதில்ல, எனக்கு இதே பானையை திருப்பி கொடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த அந்த வணிகர் செய்வதறியாது திகைத்தார். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதை கேட்ட மரியாதைராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என்றீர். உழவரோ உடைந்து போன தன் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்றார். ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார் என தீர்ப்பளித்தார். மரியாதைராமன்ட்ட வந்து உழவர் வந்து இதை போல் வீட்டில் பானையெல்லாம் உடைச்சிட்டார் இந்த வணிகர் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. 2 வாதத்தையும் கேட்ட பின்னாடி மரியாதைராமன் தீர்ப்பு சொல்கிறார். என்ன தீர்ப்பு சொல்கிறார்னா, வணிகரே, நீ உழவர் வீட்டில் உடைத்த பானைகளை திருப்பி கொடுத்து விடு. நீ திருப்பி கொடுத்து விட்டால் உழவர் உன்னுடைய யானையை திருப்பி தந்து விடுவார் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாரு. அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதைராமன், ஐயா வணிகரே, உம்மாலேயே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். தீர்ப்பை கேட்டு நம்ம வணிகர் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன, உடைந்த பானைகளை திருப்பி தர வேணுமா? எப்படி உடைந்த பானைகளை திருப்பி கொடுப்பது? ஒட்ட வச்சா கூட ஒட்டாதே. ஒரு பானை உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதை திருப்பி நம்ம முழு பானையாக மாற்றவே முடியாது. இதை உணர்ந்துக்கிட்ட வணிகர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உடைந்த பானைகளை திரும்பி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மரியாதைராமன் என்ன சொல்கிறாருன்னா, வணிகரே, நீ உடைச்சது பானை தான், ஒரு சாதாரண பானையை தான், மண்ணால் செய்த பானையை தான் உடைச்சிருக்க. அதையே உன்னால் திருப்பி தர முடியாதுன்னா இறந்து போன யானையை எப்படி திருப்பி தர முடியும்? அதனால் வணிகரே, நீ பானையை உடைச்சதுக்கும் யானை செத்து போனதுக்கும் சரியாக போயிடுச்சு, இதுதான் என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு மரியாதைராமன் தீர்ப்பளித்தார். மாணவர்களே, இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற நீதி என்னென்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரம்னா என்ன? கோவப்படுறது. சில பேர் கோவப்படுவாங்க, ரொம்ப பயங்கரமாக கோவப்படுவாங்க. அப்படி கோவப்படுறப்ப நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். கோவப்படுறப்ப உங்கள் புத்தி வேலையே செய்யாது. கோவம் நம்மளுடைய அறிவு கண்ணை மறைச்சிடும், நம்மளை சிந்திக்கவே விடாது. நாம் உணர்ச்சி வசப்பட்டு பல இன்னலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். ஏன், கோவத்தில் கொலை கூட பண்ணுவாங்க. அப்படி கோபம் வர்றப்ப நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்த பழக்கணும். 1லேருந்து 10 வரைக்காவது எண்ணி பார்க்கணும். இல்லைனா அந்த இடத்த விட்டு விலக பார்க்கணும். உட்காந்தா நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், நின்றுட்டு இருந்தால் அந்த இடத்த விட்டு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதை போல் சில விஷயங்களை செய்கிறப்ப நம்மளுடைய கோபம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல ஆத்திரப்படுறதுக்கான வாய்ப்பு வரும். நீங்கள் அந்த இடத்துல ஆத்திரப்படாமல் பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.